செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் 30 பேர் வடபகுதி கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்களின் 8 படகுகளும் கடற்படையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். அதன்படி கடந்த 2 நாட்களுக்குள் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை 140 அதிகரித்துள்ளது. வடபகுதி கடலில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைதான 110 இந்திய மீனவர்களிடமும் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். முல்லைத்தீவுக்கு வடக்கே செம்மலை கடற்பரப்பில் வைத்து 110 இந்திய மீனவர்களை கடற்படையினர் நேற்று கைது செய்திருந்ததுடன் அவர்களிடமிருந்து 15 படகுகளையும் பறிமுதல் செய்திருந்தனர். அதன் பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்ட இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரிடமும் திருகோணமலை துறைமுக போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். இதேவேளை கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி புல்மோட்டில் கைது செய்யப்பட்ட 30 இந்திய மீனவர்களும் இன்று திருகோணமலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது இவர்களை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.